ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார். அது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இது பருப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மல்லி இலை அரைச்சி போட்டு பண்ண போகிறோம். இப்போ நான் பாருங்கள், ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் பருப்பு எடுத்துருக்கேன். நான் ரேஷன் துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன். அதை முதல்ல கொட்டிக்கிறேன். 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இது நான் 2 வாட்டி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். அப்புறம் காய் பார்த்திங்கன்னா நான் கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சமாக சவுச்ச உருளைக்கிழங்கு, ஒரு 2 தக்காளி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். ஒரு 3 கத்திரிக்காய் இந்த மாதிரி தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி நான் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். இப்போ இதெல்லாம் முன்னே கலந்து விட்டுடலாம். இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு நான் மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நான் தண்டோடையே இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகா, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 2 10 தேங்காய் கிண்ணி வச்சுருக்கேன். நிறையா சேர்க்காதீங்க, கொஞ்சம் மட்டும் சேருங்க. இப்போ இது தண்ணி ஊற்றி நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம இந்த அரைச்ச இந்த மல்லி விழுதை சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் புளி சேர்க்குறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். புளி கம்மியாகவே சேருங்க, நிறைய சேர்க்க வேணாம், நல்லா இருக்காது. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிக்கிச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ 1/2 டீஸ்பூன் கடுகு, இப்போ 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துறதில், 10 மிளகு, இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்க்குறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேருங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதை சாம்பாரில் சேர்த்துடலாம். இப்போ தாளிப்பை நம்ம சாம்பாரில் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக மல்லி இலை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம கொத்தமல்லி டிஃபன் சாம்பார் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.